சாந்தி. அவ்யக்த சமிகை ஜூன் மாதம். இந்த மாதம் பாப்தாதா நமக்கு எந்த ஒரு விஷயத்தை பற்றி புரிய வைக்கிறாங்கன்னா, सदा हर्षित रहने के लिए अपनी नेचर को सरल बनाओ, सहनशील बनो. பாபா சொல்றாரு, சதா மலர்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய ஸ்வபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மை உடையவராக ஆகுங்கள். தன்னுடைய ஸ்திதியை, தன்னுடைய முகத்தை சதா மலர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய நேச்சர் சுபாவத்தை சரளமானதாக வைத்து கொள்ளுங்கள் மற்றும் சகிப்புத்தன்மை உடையவராக ஆகுங்கள். ஸோ பொதுவாக பாபா இந்த மாதம் நமக்கு எதை பற்றி புரிய வைக்கிறாருன்னா, போன மாதம் என்ன கேட்டோம்? ஆடாத அசையாத ஸ்திதி. ஸோ அதை எப்படி நம்ம அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும்னு கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதமும் சரளமான நேச்சர். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்முடைய முகத்தில் ஒரு கவலையினுடைய சின்னமோ, ஒரு பயமோ, ஒரு கேள்விக்குறியோ இல்லாமல் சதா நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது, அதை பற்றி தான் இந்த மாதம். அதற்கான பல யுக்திகளை நமக்கு இந்த மாதம் முழுவதும் பாப்தாதா சொல்லி கொடுக்க போகிறாங்க. ஸோ நாம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லது. அவ்யக்த சமிகை 1 ஜூன் 2026. பாபா என்ன சொல்றாருன்னா, अपने इस चेहरे को सदैव हर्षित बनाना यह संगम युग की सबसे बड़ी गिफ्ट है. தன்னுடைய இந்த முகத்தை சதா மலர்ந்ததாக வைத்துக்கொள்வது தான் சங்கம யுகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பரிசாகும். ஸோ சங்கம் யுகத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னு பாபா எதிர்பார்க்குறாரு? சதா குழந்தைகள் எப்படி இருக்கணுமா? குஷியாக மலர்ந்த முகத்தோடு இருக்கணும். चेहरे पर कभी भी कोई परेशानी की रेखा न हो. ஆக உங்களுடைய முகத்தில் ஒரு பொழுதும் கவலை அல்லது கேள்விக்குறியினுடைய ரேகைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஸோ ஆக என் மனதில் ஏன், எவ்வாறு, எப்படி எனக்குரிய கேள்விக்குறிகள் எதுவுமே இல்லை. जैसे संपूर्ण चंद्रमा कितना सुंदर लगता है, वैसे अपना चेहरा सदैव हर्षित रहे. இந்த முழு நிலவை நம்ம பார்க்குறோமா? முழு நிலவு எவ்வளவு மனதை கவரும் வகையில் இருக்குது. அதே போல் பாபா சொல்றாரு, உங்களுடைய முகமும் சதா மலர்ந்ததாக இருக்கட்டும். அப்போ அந்த முகம் எப்படி இருக்கா? மலர்ந்த ஒரு பூ போல, அழகான வெண்ணிலவு போல, ரொம்ப பார்க்கறதுக்கே இதமாக இருக்கு. चेहरा ऐसा चमकता हुआ हो जो और भी आपके चेहरे में अपना रूप देख सके. பாபா சொல்றாரு, மற்றவங்க உங்களை பார்க்கும்பொழுது அவர்களுடைய முகத்தை பார்க்கணுமா? ஸோ இது கண்ணாடியில் அதை பார்க்கறதுக்கு அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த முகத்தில் ஒரு குஷி இருந்ததுன்னா, ஒருவேளை எதிரில் இருக்கிறவங்க வாடி போயிருந்தா கூட அவங்க இந்த முகத்தை பார்த்த உடனே அவங்க குஷிப்படுறாங்க. அது பாபா சொல்றாரு, நீங்கள் குஷியாக இருந்து அவர்களிடத்தில் அந்த குஷியை நீங்கள் கொண்டு வரீங்க. इसके लिए अपनी नेचर को सरल बनाओ, சஹன்ஷீல் பனோ. இதற்காக நீங்கள் தன்னுடைய சுபாவத்தை சரளமாக்கிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் ஈஸி நேச்சர் ஆகுங்க. ரொம்ப டைட்டாக, ரொம்ப என்ன சொல்ல, காம்ப்ளிகேட்டடாக, சில ரொம்ப இறுக்கமாக இருப்பாங்க இல்லையா, அது வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் சரள சுபாவம் உடையவர்களாக ஆகுங்க. கொஞ்சம் நீங்கள் பொறுமை சக்தியை உபயோகிக்கணும். ஸோ இந்த 2 குணத்தை பற்றி தான் இந்த மாதம் முழுவதும் நம்ம கேட்க போகிறோம். சரள ஸ்வபாவம், ஈஸி நேச்சர். ஈஸி நேச்சர்னால் கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது, அப்படி இல்லை. ஆனால் பல பொறுப்புகள் இருந்தாலும், கவனமாக அக்யூரேட் பர்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதனுடைய டென்ஷன் அப்படி கிடையாது. ஆனால் ஸ்வபாவத்தை சரளமாக வச்சுக்கணும். எங்கே நம்ம பொறுமையாக இருக்கணுமோ அங்கே நம்ம சகிப்புத்தன்மை அல்லது பொறுமை சக்தியை உபயோகிக்க வேண்டும். இது 2ம் இருந்தால் பாப்தாதா சொல்கிறாங்க, உங்களோட முகம் எப்பொழுதுமே எப்படி இருக்குமா? மலர்ந்த ரோஜாப்பூ போல இருக்கும். எனவே நம்முடைய உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்திதியை முதல்ல அது போல வைத்து கொள்ளலாம். பிறகு இந்த வெளிப்புற தோற்றம், இந்த முகத்தை அவ்வாறு மலர்ந்ததாக வைத்துக்கொள்ள நாம் புருஷார்த்தம் செய்யலாம். நன்றி. ஓம் சாந்தி.